இதுக்காக தான் நான் நேத்து ஊர்ல இருந்து வந்தேன்டா. எப்படி இருக்க? கல்யாணம் குட்டி குழந்தை ஆனதுக்கு அப்புறம் வந்து ஹாய் சொல்லு. ஸ்கூல்ல பேசும்போது அப்படியே முகத்தை திருப்பிட்டு அப்படியே போவா. ஏய் ஹஸ்பண்ட் கூட இருக்காரா? சார் யூ டோன்ட் டென்ஷன் சார். ஷீ இஸ் வெரி குட் கேர்ள், குட் நேச்சர், ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா. எங்களுக்கு எக்ஸாம்ல காப்பி பண்ணனும்னா எங்களுக்கு இவ தான் காட்டுவா சார். இல்லடா? ஏய் என்னது? நம்ம ஊர் ஹோட்டல் கிட்ட வந்து செகண்ட் கிராஸ் ரைட் எடுக்க சொன்னா நீ லெஃப்ட் எடுத்துட்டியா? இல்ல 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 என்னால அப்படிலாம் ரூட் சொல்ல முடியாது. நீ மறுபடியும் நம்ம ஊர் ஹோட்டலுக்கு வா, அங்க வந்து ஃபோன் பண்ணு, அப்ப நான் உனக்கு அட்ரஸ் சொல்றேன். சரியா? இப்போ நீ போனை வை 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 வை. டேய் ஏன்டா உனக்கு இந்த வயசுல? நாம இன்னும் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கோமா? ஏன்டா இதுக்கெல்லாம் போய் கோவப்படுற? போய் மத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் பேசு. என்ன தொந்தரவு பண்ணாத போ. எங்க இருக்காம? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சாப்பிடுற டைம்க்கு அது வருவானா மாட்டானா? ஏற்கனவே 3 தடவை ஃபோன் பண்ணிட்டேன். இதுக்கு அப்புறம் ஃபோனுக்குன்னு பண்ணேன்னு சொன்னா ஃபோன்லயே அடிப்பேன்னு சொல்றான் அவன். அப்ப கூட நான் ரிஸ்க் எடுத்து இன்னொரு தடவை ஃபோன் பண்ணேன். வந்து என்ன அடிக்க போறானோ என்னன்னு தெரியல. அது குலாப் ஜானா? இல்ல காக்கா முட்டை. சாப்பிடுறியா? இந்த எடுத்துக்கோ. சரி சரி. ஏய் ஃபேஸ்புக்ல இவன் போட்ட ஒரு கவிதை, அது யாராவது படிச்சீங்களா? ஐயோ ஐயோ கீதா, எப்படிப்பட்ட மொக்க கவிதைனா? கீதா உனக்கு இதெல்லாம் வேணுமா? நான் கொடுத்த மொத்தத்தை எல்லாத்தையும் மறந்துட்டியா? இப்ப நீ எதுக்காக இங்க வந்த? மொக்க சர்க்கிள் இல்லடா. நீ நம்ம ஊர் ஹோட்டலுக்கு வந்து ஃபோன் பண்ணு, ஃபோன் பண்ணு. சரியா? அப்ப ஃபோன் பண்ணு, நான் சொல்றேன். முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா நம் தோழன் முஸ்தபா டே பை டே. யார் நினைச்சறா முத்தம் கொடுத்துட்டு இருக்க? டேய் அதெல்லாம் இருக்கட்டும்டா. பாசமலர் பார்ட் 2 தங்கச்சிய கொஞ்சம் அங்க திரும்பி பாரு. எங்கடா? அங்க பாரு. ஏதோ தீர வாசனை வருது இல்ல? ஓ இதான் தீஞ்சு போயிருக்கா? இப்பதான் தெரியுது. என்னம்மா மருமகளே, எப்ப ரிலீஸ் ஆக போற? மருமகளா? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொட்டர் தைச்சாங்களா? ஒருவேளை ஆம்பளை பிள்ளையா இருந்தா? இல்லையே, பொம்பளை குழந்தை தான் பிறக்கும். ஏன்னா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன், பொம்பளை குழந்தை பிறந்ததுன்னா உன் புருஷனுக்கு நான் மொட்டை அடிக்கிறேன். அடிப்ப அடிப்ப. இந்தா சாப்பிடு. எவ்வளவு ஊர் சுத்துறல, எனக்கு கூட இதெல்லாம் ஆசை. வருஷத்துக்கு ஒரு தடவை மாசமா இருந்தா எங்க இருந்து ஊர் சுத்துறது? முரளி, யாருக்காவது பசிக்க போது சாப்பாடு சொல்லிடு. இப்பதான் 4 பேருக்கு அட்ரஸ் சொல்லிருக்கேன், இன்னும் 3 பேர் ஆந்து வேலை இருக்காங்க. இரு. 4வது யாரு? யாருன்னு சொல்லுடா, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். அட இவன் ஏன் சைலண்டா இருக்கான்? பாத்தியா, சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். என்னடா கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? யாரு? ராம். ஜானுவா வரா. பூவில் தோன்றும் வாசம் அதுதான் ராகமோ, இளம் பூவை நெஞ்சில் தோன்றும் அதுதான் தாளமோ, மனதின் ஆசைகள் மலரின் கோலங்கள்.
இங்க எல்லாருக்குமே ஜானுன்னா பாட்டு. ஆனா ஜானுவுக்கு பாட்டு தான் எல்லாமே. ஒன்று பாடுவா, இல்லைன்னா பாட்டை பத்தி ஏதாவது பேசிட்டு இருப்பா. ராகம், தாளம், பல்லவின்னு ஏதேதோ சொல்லிட்டு இருப்பா. ஆனா எங்களுக்கெல்லாம் எதுவும் புரியாது. ஜானு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளோட அப்பா அம்மா ஆண் குழந்தை பிறந்தா பாலசுப்ரமணியனும் பெண் குழந்தை பிறந்தா ஜானகின்னும் பேர் வைக்க முடிவு பண்ணாங்க. ஆனா சொல்லி வச்ச மாதிரி பாட்டுன்னா ஜானுவுக்கு உயிரா இருந்தது. அவ்வளோ அழகா பாடுவா. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता. டேப் ரெக்கார்டரில் பாட்டு கேட்கும்போது அட இது ஜானு பாடின பாட்டாச்சேன்னு தோணும். உடனே அவ முகம் ஞாபகம் வரும். அது அவளுக்கும் தெரியும். அந்த நேரத்தில் எனக்கு ஜானு மட்டும்தான் தெரியும். எனக்கு 90% அட்டெண்டன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு அவள் தான் காரணம். அவளை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. அவன்னா எனக்கு உயிர். எப்போவுமே அப்படிதான். அவள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அவளுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட தான் கேட்பா. எப்போவாவது மார்க்கு கம்மியாகி வீட்டில் திட்டினா நான் சோகமாயிடுவேன். அந்த நேரத்தில் யாரும் கேட்கலன்னா ஜானு பார்த்து என்னடா என்ன ஆச்சுன்னு கேட்பா. உடனே நான் கவலை மறந்து சந்தோஷமாயிடுவேன். சும்மா போயிட்டு இருக்கிறவங்கள கூப்பிட்டு அடிக்கலாமான்னு தோணும். எனக்கு ஜானுன்னா எவ்வளோ பிடிக்கும்னு சொல்ல தெரியாது. ஆனால் எந்த கோயிலுக்கு போனாலும் நான் வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று தான். கடவுளே, ஜானு எப்போவுமே என் கூடவே இருக்கணும்னு கேட்பேன். அபிஷேக் நாயர், பிரசன்ட் சார். அர்ப்பிதா, பிரசன்ட் சார். அமித் பிரபு, எஸ் சார். எஸ் ஜானகி, எஸ் ஜானகி, ஜானகி, ஆப்சென்ட் சார். லோகேஷ், எஸ் சார். ராமச்சந்திரா, டேய் சார் கூப்பிடுறாரா? பிரசன்ட் சார். சிட் டவுன். காவ்யா, பிரசன்ட் சார். கோபால், எஸ் சார். என்னாச்சு? டீச்சர் ஏதாவது திட்டினாங்களா? ஹலோ மிஸ்டர், என்னாச்சு? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. ஜானு ஸ்கூலுக்கே வரல, ஏன்னு தெரியல. அபிஷேக் நாயர், பிரசன்ட் சார். ஹர்ஷிதா, Yes, sir. அமித் பிரபு, எஸ் சார். கிரி, எஸ் சார். எஸ் ஜானகி, வாட் ஹேப்பன் டு ஹர்? தெரியல சார். ப்ளீஸ் சிட் டவுன். ராமச்சந்திரன், டே 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 சார். பிரசன்ட் சார். பகல் கனவா? இடியட், சிட் டவுன். காவ்யா, பிரசன்ட் சார். செந்தில், நான் என்னடா பண்ணேன்? எஸ் சார். சுவாமிநாதன், எஸ் சார். டேய் குரு, அவளை எஸ் கூப்பிடுறா. சார். அவளை சுபா, ராம் கூப்பிடுறா. ஜானு எங்க தெரியல. அடிச்சன்னு வைய. அது வரைக்கும் என் கையை பூ பறிக்குமா? கூடவே இருக்க, உனக்கு எதுவும் தெரியாதா? நானும் உங்க கூட தானே இருக்கேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? கேட்டு தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சிட்டு நான் என்ன நியூஸ் பேப்பர்லயா போட போறேன்? ஜானுவோட வீடு எங்க இருக்குன்னு நான் விசாரிச்சேன். அந்த பக்கத்துல இருக்கிற கோயிலை தாண்டி போனா அங்கதான் எங்கேயோ இருக்கான். வீட்டுக்கு போகும்போது பாத்துட்டு போலாம். ம் சரி. இங்கதான் எங்கேயோ. கிளம்பலாமா? இருட்டாக போகுது. லேட்டா போனா என் அம்மா திட்டுவாங்க. எப்படியும் திங்கக்கிழமை வந்துருவான்ல. ஏன்டா லேட்டு? ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு. காத்து